ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி பால் பொங்கல் செய்கிறதுக்காக 5 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 கிலோ அரிசி, 5 லிட்டர் பால். பால்லையே ஊற்றி பொங்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். பொங்கல் வச்சு சூரியனுக்காக படைக்கணும். நான் பொங்கல் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது 5 லிட்டர் பசும்பால். சூப்பராக இருக்கும் பசும்பாலில் பொங்கினா. இது வந்து அடிக்கணமான பாத்திரம் வச்சு பொங்கியிருக்கேன். பொங்கறதுக்காக வச்சுருக்கேன். இது கொதி வந்தோடனே அரிசி போடணும். அதெல்லாம் ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். பொங்கி வரப்போது ஃபுல்லாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட போகிறேன். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. மூடி வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் அதை தொலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா குழஞ்சி வருது பால். பாருங்கள், தயிர் சாதம் மாதிரி இருக்குது. சூப்பராக. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சம் பால் சுண்டுனதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. எடுத்துட வேண்டியதுதான். நல்லா இருக்கு பாருங்கள். மஞ்சளாக இருக்குது. அப்படியே பால் திக்காக நல்லா காய்ச்சி வச்சு பசும்பால். சூப்பராக இருக்குது. வாசனையாக அப்படியே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. இருந்தாலும் தொட்டுக்கிறதுக்கெலாம் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ அவ்வளோதான். இதில் வந்து தொட்டுக்கிறதுக்காக வாழைப்பழம், வெல்லம், வெண்ணெய் எல்லாம் போட்டு குழப்பி செய்வோம். கருணக்கிழங்கு குழம்பு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் குழம்பு எல்லாமே இருக்குது. சாம்பார் எல்லாம். பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வாழைப்பழம், இது வெல்லம் போட்டு ஃபைனலாக வெண்ணெய். வீட்டிலே ரெடி பண்ண வெண்ணெய். இந்த வெண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு தொட்டு சாப்பிட்ணும். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன்.